सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஞான நிவர்த்தியத்துவ அந்நியதானுபபத்தி. இதுல 529வது பக்கம். இதுக்கு முன்னால மித்யாத்வத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது மித்யாத்வம்னா என்ன அப்படிங்கிறப்ப 5 லட்சணம் சொல்லும். சதசத்வ லட்சணத்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சு, 2வது பிரதிபன்னோபாத தைக்காரிக பிரதியோகித்துவம், 3வது ஞான நிவர்த்தியத்துவம் அப்படின்னு. எது ஞானத்தினால் போகிறதோ அது மித்யா அப்படின்னு மித்திக்கு மித்யா பதார்த்தத்துக்கு லட்சணம் சொன்னோம். இப்ப அதையே பிரமாணமாக சொல்லிட்டு இருக்கோம். எக்காரணத்தினால இந்த பிரபஞ்சமானது ஞானத்தினால் போக்கப்படுகிறதோ அக்காரணத்தினால் இந்த பிரபஞ்சமானது மிச்சையாகத்தான் இருக்கணும். ஆக இங்க ஞான நிவர்த்தியத்துவங்கிறது மித்யாத்துவத்துக்கு லட்சணம் இல்லை. இது அந்த பொருள் மிச்சையா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் அப்படின்னு பிரமாணத்துக்கு இது சொல்லிட்டு இருக்கோம். இதுல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒவ்வொன்னாக தனித்தனியாக ரஜதம் சுத்தி ஞானத்தினால போறது, ஆகையால் ரஜதம் மித்யா அப்படின்னு சொல்ற இடத்துல இதுக்கு அனுகதமாக ரஜதத்துவம், அதே போல தத்துவம் இப்படி எல்லாம் இல்லாமல் அனுகதமாக மித்யாத்துவமும், அதே போல அத நிவர்த்தகமாக இருக்கக்கூடியது அதிஷ்டான ஞானமும் அப்படிங்கிறது அநேக திருஷ்டாந்தங்கள்ல வச்சு எங்கெங்க அதிஷ்டான ஞானத்துவேன நிவர்த்தகமாக இருக்கும் அப்படின்னா நிவர்த்தகதாவச்சேதகம் எது போக்குகிறதோ அந்த தர்மம் அது எப்படி இருக்கணும்? அதிஷ்டான ஞானத்துவமா இருக்கணும். அதிஷ்டான ஞானத்துடன் கூடி இருக்குமேயானால் அது நிவர்த்தியமாக இருக்கக்கூடியது, அது ரஜதமாகவும் அல்லது ஆகாசாதிகளாகவும் அப்படி இல்லாமல் மித்யாத்வத்துடன் கூடியிருக்கு. நிவர்த்தியதாவச்சேதகம் இது மித்யாத்வம். அந்தந்த பதார்த்தமா இருந்தால் அது அனந்தமாக இருக்கும். ஆகையால் அங்கெங்கே தனித்தனியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரே விதமாக இருக்கிறதுக்கு நிவர்த்தகதாவச்சேதகம் என்ன? அது அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரமா இருக்கணும். அதே போலயே நிவர்த்தியதாவச்சேதகம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்னு இப்படி சொன்னோமையானால் லாகவமாக இருக்கு. இப்படி சொல்லலைன்னா அநேக பதார்த்தங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியதான கௌரவ தோஷமும் வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதோட இல்லாமல் இது பிரம்ம பின்னத்துவம் இருக்கட்டுமே, சத்பின்னத்துவம் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னோமையானால் அந்த நிவர்த்தகதாவச்சேதகம் இப்படி இருக்குமே ஆனால் அப்ப நீங்க அசத்துல அசிவியாசி வரும். அதற்காக நீங்க என்ன பண்ணணும்? சத்வேன பிரதீத்தியவரம்னு ஒண்ணு போடணும். அப்ப சத்பின்னத்வேதி சத்வேன பிரதீத்தியவரம்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படி சொன்னீங்கன்னா அது பிரதம வித்தியாச லட்சணமாகவே ஆயிடுச்சு. அதற்காக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது வேண்டாம். இப்படித்தான் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரத்வேன எங்க நிவர்த்தகம் இருக்கோ அங்கெல்லாம் நிவர்த்தியமாக இருக்கக்கூடியது மிச்சையா இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது பார்த்த பிறகு இது வரைக்கும் நம்ம ஜெனரலாக சொல்லியிருக்கோம். இதற்கு மேல அவன் ஆட்சேபத்தை கிளப்புறான். இப்ப அவன் ஆட்சேபம் சொல்லிட்டு இருக்கான். பாப்போம். நானும் பவேதேத தேவம் 529வது பக்கத்துல 4வது லைன். நானும் பவேதேத தேகம் ஏவம் இப்படி இருக்கட்டும். எதி ஆத்மஜானஸ்ய பிரபஞ்சே நிவர்த்தியே சுக்தியாதிஜான சாதாரணம் அதிஷ்டான பிரமாத்வமேவ அவச்சேதகம் இத்தியத்ர கிஞ்சன் மானம் பவே. இதுக்கு பிரமாணம் இருக்குமே. ஆனால் எப்படி? ஆத்மஜானஸ்ய பிரபஞ்சே நிவர்த்தியே, ஆத்ம ஜானமானது பிரபஞ்சத்தை போக்குகிறது, அது ஒத்துக்கிறோம். சுக்தியாதிஜான சாதாரணம்
சுத்தியாதி ஞானங்கள் எல்லாம் எப்படி அதிஷ்டான பிரமையாக இருந்து கொண்டு அது ரஜதத்தை போக்கடிக்கிறதோ, சுத்தி ஞானம் அதிஷ்டான பிரமையா இருந்தால் ரஜத ஞானத்தை போக்கடிக்கிறது. அதே போலயே ரஜு ஞானமானது அதிஷ்டான பிரமையா இருக்குமையானால் சர்ப்ப பிரமத்தை போக்கடிக்கிறது. இது மாதிரி அந்தந்த இடங்களில் சுத்தியாதி ஞான சாதாரணமான அதிஷ்டான பிரமையா இருக்குமையானால் அப்ப அது பிரம்மத்தை போக்கடிக்கிறது. அது மாதிரி ஆத்ம ஞானமும் பிரபஞ்சத்தை போக்கடிக்கும் பொழுது ஆத்ம ஞானம் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரமாக இருக்குமையானால் அப்பொழுது சொல்லலாம். இத்தியத்திர கிஞ்சித் பிரமாணம் பவே இருக்குமையானால் ரூபாந்தரேணாபி நிவர்த்தகத்துவ சம்பவா. இது என்ன? அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரமாக இருந்து கொண்டுதான் ஆத்ம ஞானமானது பிரபஞ்சத்தை போக்கடிக்கிறதுன்னு இல்ல, வேற இன்னொரு ரூபமா இருக்கலாமே. அந்த ஆத்ம ஞானத்துல அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரத்துங்கிற தர்மம் இல்லாமல் வேற இன்னொரு தர்மம் இருந்து அந்த தர்மத்தினால இதை போக்கடிக்கலாமே. அதுதான் ஆத்ம ஞானம் தான் போக்கடிக்கிறது. அந்த ஆத்ம ஞானமானது எப்படி போக்கடிக்கிறது? தான் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்கார ரூபமா இருந்ததுனால போக்கடிக்கிறதா, இல்ல தன்னிடத்துல இருக்கக்கூடியதான் வேற ஒரு ரூபம் இருக்கு, வேற ஒரு ஃபார்ம், இன்னொரு தர்மம் இருக்கு, அதனால போக்கடிக்கிறதா அப்படிங்கிறதுல பிரமாணம் இல்லையேங்கிற. ரூபாந்தரேணாபி நிவர்த்தகத்துவ சம்பவா. அதுல இன்னொரு ரூபம் இருந்தா அதனால போக்கடிக்கலாமே. ஸ்ருதிஸ்து துவைத பிரபஞ்சஸ்ய அத்விதீய ஆத்ம ஞானம் நிவர்த்தகம். ஸ்ருதி என்ன சொல்றது? துவைத பிரபஞ்சம் போகணுமே ஆனால் அத்விதீய ஆத்ம ஞானம் வரணும், அவ்வளவுதான் சொல்லியிருக்கே தவிர அது அந்த அத்விதீய ஆத்ம ஞானம் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்கார ரூபமாகத்தான் இருக்கணும், இன்னொரு ரூபமா இருக்கப்படாது அப்படின்னு ஏதாவது சொல்றதோ ஸ்ருதி? என்னது? தரதை சோகம் ஆத்மவிது ஞானேன தத ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா. இப்படின்னு ஞானம் வந்தால் அஜ்ஞானம் போறது, அஜ்ஞான காரியமான பிரபஞ்சம் போறது, அவ்வளவுதான் சொல்லியிருக்கே தவிர அந்த ஞானமாக அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது சொல்றதோ இல்லையே. அதான் சொல்றது. ஸ்ருதிஸ்து துவைத பிரபஞ்சஸ்ய அத்விதீய ஆத்ம ஞானம் நிவர்த்தகம் ஏதாவன் மாத்திரே பிரமாணம், அவ்வளவுதான் சொல்றது ஸ்ருதி. நது அவச்சேதக விசேஷேபி, இப்படித்தான் இருக்கணும். அது இந்த ஃபார்ம்ல இருந்தாதான் அஜ்ஞானத்தை போக்கடிக்கும். அங்கேயாவது சொல்லியிருக்கா? சொல்லல. தத்ரா நச்ச ஞான நிவர்த்தியதா மாத்திரா மித்யாத்வ சித்தி. ஞானத்தினால போக்கடிக்கப்படுகிறது என்பதனால மிச்சையாயிடுது. ஒரு பொருளானது ஞானத்தினால போகிறது அப்படின்னு சொன்னா ஞானத்தினால போகிறதுனாலயே அது மிச்சையா இருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்காது. அப்படி இல்லைங்கிற பூர்வபட்சம். நம்ம பின்னால சொல்ல போறோம், ஞானத்தினால எது போறதோ அது மிச்சைன்னு சொல்றோம். ஆனா இவன் என்ன சொல்றான்? எது ஞானத்தினால போக்கப்படுகிறதோ அது நிச்சயா இருக்கணும் என்கிற விஷயத்தில் பிரமாணம் இல்லை. ஞான நிவர்த்தியதா மாத்திரா, ஞானத்தினால் போக்கடிக்கும்படியினால் மட்டும் மித்யாத்வ சித்தி மிச்சேன ஆது ஏசராதுங்க. அதுக்கு அவன் திருஷ்டாந்தம் கொடுக்கிறான். சேது தர்சனாதி நிவர்த்திய துரிதாதிஷு வியபிச்சாரா. சேது தர்சனம் இருக்கு சார், ராமசேதுவை இப்ப பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு? இந்த பார்க்கிறதுன்னு தர்சனம், தர்சனம்ங்கிறது ஞானம். இந்த ஞானத்தினால பாவம் போறதுங்கிறது இது தர்மசாஸ்திரம் சொல்றது, நாம எல்லாம் நம்புறோம். வைதிகால எல்லாம் நம்ப வேண்டியது தானே. இதை பார்த்தால் போறது, பாவங்கள் போறதுங்கிறது. அதுக்காக தான் நம்ம செலவு பண்ணிட்டு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஊருக்கு போய் ராமசேது தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணி எல்லாம் பூஜை பண்ணிட்டு வரோம். அதுல என்ன அர்த்தம்? நம்மகிட்ட இருக்கிற பாவம் போறது. அந்த பாவம் நிச்சயம் இல்ல. ஏன்னா பாவம் நிச்சயம்னா நிச்சய ஊர்வமான பாவம் போறதுக்கு ஏன் சார் எவ்வளவு கஷ்டப்படுறோம்? பாவம் நிஜமா இருக்கு, அது பாவம் போகணும், வாழ்க்கையில கஷ்டம் வருது. அந்த பாவம் நிஜம்ங்கிற எண்ணத்தினாலத்தானே நம்ம போகிறோம். இங்க தர்சனத்தினால, சேது தர்சனத்தினால பாவம் போறது. சேது தர்சனங்கிறது ஞானம், ஞான மாத்திரத்தினால நிவர்த்தியமாக இருக்கு. ஆனா இது மிச்சை இல்ல, சத்தியமா இருக்கு, வியாவகாரிக சத்தியமா இருக்கு. ஆகையால் எங்கெங்க ஞான நிவர்த்தியதா மாத்திரத்தினால அது மிச்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியா இல்லை சார். அதே போல இந்த அனாலஜி அங்கே எடுத்துட்டு வந்தேன்னா ஆத்ம ஞானத்தினால போக்கடிக்கிறபடியினால பிரபஞ்சம் நிச்சயா இருக்கணுங்கிறது நிர்பந்தம் இல்லை, பிரபஞ்சம் சத்தியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஆயிடும். அதான் சொல்றேன். ஞான நிவர்த்தியதா மாத்திராத்மித்யாத்வ சித்தி. ஏன்
சேது தர்சனாதி நிவர்த்திய துரிதாதிஷு வியபிச்சாரா. சேது தர்சனாதிகள்னால போக்கக்கூடியதான துரிதாதிஷு பாபங்களில் வியபிச்சாரா. அங்க ஞான நிவர்த்தியத்துவம் இருக்கு, நித்தியாத்துவம் இல்லை. தத்ர விஹித கிரியாத்வாதினா நிவர்த்தகத்வா நவிய விசாரா. ஒருவேளை வேதாந்தி இப்படி சொல்லலாம், அது விஹித கிரியினால நிவர்த்தியமா இருக்கு, அதனால விஹித கிரியத்வாதினா நிவர்த்தகத்வா. விஹித கிரியா அப்படின்னா சேது தரிசனத்துக்குன்னு சேதுவை பார்த்ததுனால மட்டும் இல்லை. நீங்க எந்த இடத்துல இருந்து கிளம்புற இடம், அந்த இடத்துல இருந்து நீங்க செருப்பு அதுக்கப்புறம் கொடையெல்லாம் எடுத்துக்கூடாது. வெறுங்காலோட கொடை இல்லாம நடக்கணும். மேல ஒரு பேனர் கட்டிட்டு போகணும், நான் பிரம்மஹத்தி பண்ணிவிட்டேன், அதனால நான் பிராயசித்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்ப பூர்வகமாக நடந்து விரதத்தோட இருந்து போகணும்னா தர்மசாஸ்திரம் சொல்றது. இப்படி எல்லாம் போய் அங்கே அதுக்கப்புறம் சேதுவை பார்த்தா தான் இங்கே. ஸோ அங்க என்ன ஆச்சு, தர்சனத்தினால் மட்டும் போகல, விகித கிரியே இது நீங்க பண்ணணும் அப்படின்னு அந்த விகித கிரியா பூர்வகமான தரிசனம். ஆக்சுவலா வெறுமனை பார்க்கறது மட்டும் இல்லை, ஞான நிவர்த்தியத்துவம் மட்டும் இல்லை, விகித கிரியாத்துவம் எல்லாம் இருக்கு, அதனாலதான் போறது. அதனால விபிச்சாரம் இல்லை. விபிச்சாரம்னா ஞான நிவர்த்தியத்துவம் இருக்கு, நித்தியாத்துவம் இல்லை அப்படின்னா. இங்க ஞான நிவர்த்தியத்துவமே இல்லை சாப்பிங்க, அதனால தர்சனம் அது விபிச்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னா விகித கிரியாத்வாதினா நிவர்த்தகத்வாது நம் விபிச்சாரா அப்படின்னு சொல்வேளை. ஆனால் என்ன சொல்றான் தெரியுமா, பிரகிருதேகி ரூபாந்தரம் நாவச்சேதகம் இது குதோ நிரணாயி. அதே போலயே ஆத்ம ஜானமானது அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரத்தோடு கூடிய இந்த ஆத்ம ஜானமானது பிரபஞ்சத்தை போக்கடிக்கிறதுன்னு சொன்னேனே. இந்த ஆத்ம ஜானம் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்கார ரூபமாக இல்லாமல் வேற ஒரு ரூபமாக இருக்கப்படாதுன்னு நீங்க எப்படி தீர்மானம் பண்ணி தெரியலையே. ஸ்ருதி சொன்னா தானே. ஸ்ருதி என்ன சொல்றது, பிரம்ம ஜானம் வந்தா ஆத்ம ஜானம் வந்தா பிரபஞ்சம் போயிடும், பிரபஞ்ச காரணிபூதமான அஜானம் போயிடும், அஜானமானா எழுடும், அவ்வளவுதான் சொல்லியிருக்கே தவிர அவச்சேதகாந்தரம் அங்கே விகித கிரியாத்வம் இருக்கா போல இங்கேயும் வேற ஒண்ணு இருக்காதுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது ஸ்ருதி சொல்லல. இல்லைன்னு நீங்க எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க? அதாவது பிரகிருதேஹி ரூபாந்தரம் நாவச்சேதகம் இது குருதோ நிரணாயி ஞானஸ்யஹி ஸ்வப்ராகபாவம் பிரதி பிரதியோகித்வேன நிவர்த்தகதா. இப்ப என்ன சொல்றோம் பாருங்க, ஞானம் எந்தெந்த இடத்துல அது அதிஷ்டான தத்துவ சாட்சாத்கார ரூபமாக இல்லாமல் மற்றவைகளை போக்கடிக்கிறதோ அவைகள்லாம் லிஸ்ட் தரேன் பாருங்க. ஞானம் வந்தா இவைகள்லாம் போறது, அந்தந்த இடத்துல அந்த ஞானமானது தான் எப்படி இருந்து இன்னொன்னு போக்கடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அப்படிங்கிறது பாருங்க. ஞானஸ்யஹி ஸ்வப்ராகபாவம் பிரதி பிரதியோகித்வேன நிவர்த்தகதா. ஞானமானது ஞான பிராகபாவத்தை போக்கடிக்கிறது. ஞான பிராகபாவம் அது போனாதான் ஞானம் வரும். ஸோ ஞான பிராகபாவம் போகணும்னா என்ன சார் வரணும், ஞானம் வரணும். இந்த ஞான பிராகபாவத்தை எப்படி போக்கடிக்கிறது, பிரதியோகித்வேனா. ஏன்னா பிராகபாவம் போன பிறகுதானே வருது. ஸோ அந்த பிராகபாவத்துக்கு பிரதியோகியா. ஸோ பிரதியோகித்வேன ஞானஸ்யஹி ஸ்வப்ராகபாவம் பிரதி ஞான பிராகபாவம் பிரதி பிரதியோகித்வேன நிவர்த்தகதா. அதுக்கு இது பிரதியோகியா இருக்கு, அதுதான் நிவர்த்தகம். பூர்வ ஜானாதிகம் பிரதி உத்தர விரோதி குணத்வேனா. இப்ப பூர்வ ஜானம் இருக்கு, அடுத்ததாக அடுத்த ஞானம் வருது. இந்த அடுத்த ஞானம் இருக்கு பத்தில அது பூர்வ ஜானத்தை போக்கடிச்சுதானே உண்டாகுது. எப்ப உத்தர ஜானம் பூர்வ ஜானத்தை போக்கடிக்கிறதோ அந்த உத்தர ஜானத்துல என்ன தர்மம் இருக்கு சார், ஞானமும் இருக்கு, ஸ்வோத்தரவர்த்தி விசேஷ குணமாகவும் இருக்கு. அவன் நையாய்க்கு என்ன சொல்லியிருக்கான், ஸ்வோத்தரவர்த்தி விசேஷ குணத்தினால முன்னால இருக்கிறத நசித்து போயிடும் அப்படிங்கிற. சோ இப்ப உத்தர ஜானத்திய பூர்வ ஜானம் பிரதி உத்தர விரோதி குணத்வேனா. உத்தர ஜானம் அதுக்கு விரோதி குணமாக இருக்கு. ஏன்னா அதே ஞானம் வந்ததுன்னா தாராவாகிக ஞானம் ஆயிடும். அதுக்காக சொல்லிட்டு இருக்கான். அது ரெண்டாவது ஞானம், அது உத்தர விரோதி குணமா இருக்கு. அதை விட இது வேற ஞானம். சம்ஸ்காரம் பிரதி பலத்வேனா. சம்ஸ்காரம் இருக்கு. இந்த சம்ஸ்காரம் முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மனசுல சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது. அந்த சம்ஸ்காரத்தினால் நமக்கு ஸ்மிருதி வருது. இந்த ஸ்மிருதியும் ஒரு ஞானம் தான்.
இந்த ஸ்மிருதியானது என்ன பண்ணிட்டு அந்த சம்ஸ்காரத்தை நாசம் பண்ணி சம்ஸ்காரம் போக்கிதான் ஸ்மிருதி வந்தது. இப்ப இந்த ஸ்மிருதிங்கிற ஞானமானது அந்த சம்ஸ்காரத்தை நாசம் பண்ணிது. ஏன்? அதனுடைய பலமா இது இருக்கிறதுனால, சம்ஸ்காரத்தினுடைய பலமா இருக்கிறதுனால சம்ஸ்காரத்தை நாசம் பண்ணிருக்கு. சோ சம்ஸ்காரத்தை நாசம் பண்ணும் பொழுது ஸ்மிருதி எனக்கூடியதான ஞானத்தில் அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் இல்லை சார். ஆனா என்ன இருக்கு? பலமாக இருக்கு. தான் பலமாக இருந்து கொண்டு இந்த ஞானம் சம்ஸ்காரத்தை தனக்கு முன்னால் இருக்க சம்ஸ்காரத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கு. அதே போல ராகாதிகம் பிரதி விஷய தோஷ தர்சனத்தேனா ராகாதி ஆசை. இந்த ஆசையானது ஒரு பொருளை பண்றதுமே இவனுடைய மனசு அதுக்கு இழுக்கப்படுகிறது. ஆனா இவன் என்ன பண்றான்? அந்த விஷயத்துல தோஷத்தை பார்க்கிறான். இந்த விஷயமானது நமக்கு நல்லதில்லை, இது நமக்கு கெடுதலை கொடுக்கும் அப்படின்னு ஆலோசனை பண்றான். இந்த விஷய தோஷ தர்சனத்தினால, விஷய தோஷத்தை பார்த்ததுனால, ஞாபகம் தர்சனம்னா ஞானம், அந்த விஷயத்துல தோஷம் இருக்கு என்று அறிந்ததனால் அவன் என்ன பண்றான்? அதுல ஆசையானது விட்டு போச்சு. இனிமேல அதை எடுத்து கொள்வதற்காக இவன் முயற்சி பண்றதில்லை. இப்ப அந்த விஷய தோஷ தர்சனம் எனக்கூடியதான ஞானமானது இவனிடத்துல இருக்கக்கூடியதான ஆசையை போக்கடித்தது. இப்ப அந்த ஞானமானது ஆசையை போக்கடித்தது. எப்படி போக்கடித்தது? விஷய தோஷத்தை பார்த்ததனால் அந்த ஞானமானது. அதிஷ்டான சாட்சா்காரம் இல்ல, எதை போக்கடித்தா? அது விஷயத்துல தோஷம் இருக்குன்னு பார்த்தா, அதனால இந்த மனசுல இருக்கிற ஆசையானது போச்சு. அதனால எந்தெந்த இடத்துல ஞானமானது இன்னொரு பொருளை அழிக்கிறதோ அந்தந்த இடத்துல அந்த ஞானத்துல அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் எனக்கூடியதான தர்மம் இல்லாமல் இன்னொரு தர்மம் இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ராகாதிகம் பிரதி விஷயதோஷ தர்சனத்வேனா. அதே போல விஷம் பிரதி கருட தியானத்வேனா. பாம்பு கடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணுவா? அவளுக்கு சொன்னமையான கருட மந்திரத்தை ஜபம் பண்ணுவா, கருடனை தியானம் பண்ணுவா. தியானம் பண்ணிட்டுன்னா என்ன ஆயிடும்? இந்த விஷமெல்லாம் இறங்கி போயிடும். ராமாயணத்துல அப்படிதான் நாகாஸ்திரம் போட்டாராம். அப்ப கருடன் வந்தாராங்க. வந்தா என்ன ஆச்சுன்னா எல்லா விஷயமும் போயிடுது, பாம்பெல்லாம் கெட்டு போயிட்டு. பகவத் அனுகிரகம் அப்படி நடந்ததுன்னு வச்சுங்களேன். அதே விதமா இந்த பாம்பு கடிச்சிருக்குன்னா கருட தியானம் பண்ணினோமே ஏன்னா அந்த விஷயம் எல்லாம் விடும். இந்த கருட தியானம்ங்கிறது ஞானம்னு வச்சுண்டு பேசலாம். சித்தாந்தம் சொல்ற பார்த்தா தியானம் வேற ஞானம் வேறன்னு சொல்ல போறோம் மாதிரி இருக்கட்டும். ஆனா இவன் பூர்வபட்சி என்ன நினைக்கிறான்? கருட தியானம்ங்கிறது ஞானம் தானே சார். அந்த ஞானமானது விஷத்தை போக்கடிக்கிறது. இப்ப ஞானத்தினால விஷம் போக்கடித்தாலும் ஞான நிவர்த்தியமா இருந்தாலும் விஷம் மிச்சை இல்லை. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கு? அந்த ஞானமானது அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் இல்லை இங்க. ஆனா என்னது? இது வேற. அதனால கருட தியானத்வேன இது போக்கடிச்சது. விஷம் பிரதி கருட தியானத்வேன சேத்வாதி தர்சனஸ்ய துரிதம் பிரதி விகித கிரியாத்வேன. இது கடைசியில சொல்லியிருக்கேன், ஏன்னா முன்னாலே இதுக்கு நான் சொல்லிட்டேனே. சேத்வாதி தர்சனஸ்ய துரிதம் பிரதி விகித கிரியாத்வேனா ஏவஞ்சா. இப்படி இருப்பதனால் இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் நாங்க கொடுத்ததை பார்த்தோலையானால் மித்யாத்வம் வினாபி ஞான நிவர்த்தியத்வ தர்சனா. இவைகள்ல ஒன்னும் மிச்சை இல்லை. சம்ஸ்காரம் மிச்சையா அல்லது பிராகபாவம் மிச்சையா, பூர்வ ஜானம் மிச்சையா, இல்ல ராகாதிகள்லாம் மிச்சையா? ஒண்ணுமே இல்லையே. இதெல்லாம் மிச்சையாக இல்லாத போதிலும் அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் இல்லாமல் இன்னொரு அவச்சேதகம் இருக்கிறதுனால இது மித்யாபூதமாக இல்லை. ஞான நிவர்த்தியத்துவம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் மித்யாபூதம் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. எப்ப நிர்பந்தம் வரும்? ஞான நிவர்த்தியத்துவத்துக்கு அந்த அவச்சேதகமானது, அவச்சேதகம்னா அதுல இருக்கக்கூடியதான ஒரு தர்மம், அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரத்துவங்கிற ஒரு தர்மம். அந்த எந்த ஞானமானது போக்கடிக்கிறதோ அந்த ஞானத்துல அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரத்துவம் எனக்கூடியதான தர்மம் இருக்குமேயானால் அப்பொழுது அந்த நிவர்த்தியமான பதார்த்தமானது மித்யாபூதமா இருக்கு. நான் சொன்ன திருஷ்டாந்தங்களில் அந்த ஞானத்துல எப்படி இருக்கு? பிரதியோகித்துவ ரூப தர்மம் இருக்கு. ஸ்வப்ராக பாவத்தை போக்கடிக்கிறதுக்கு ஞானத்துக்கு. விஷம் பிரதி கருட தியானத்துவம் கருட தியானத்துவம்னு இருக்கே தவிர இல்ல தியானங்கிற தர்மம் இருக்கல, சாட்சா்காரங்கிற தர்மம் இல்லை.
அதே போல சேது தர்சனத்தினால பாபம் போகிறதுன்னு சொன்னேனே, அந்த சேது தர்சனத்துல விகித கிரியாத்வம் எனக்கூடியதான கர்மம் இருக்கு, அதனால அது நிச்சயம் இல்லை. அதே போலயே சம்ஸ்காரமானது பலம், சம்ஸ்காரத்தினால அந்த ஞானமானது ஸ்மிருதி ரூப ஞானம் உண்டாச்சு. அந்த பலரூபமான தர்மம் இருக்க, பலத்துவங்கிற தர்மம் இருக்கே தவிர அதிட்டான தத்துவ சாட்சா்கார ரூபமான தர்மம் இல்லை. பூர்வ ஞானமானது உத்தர ஞானத்தினால நீக்கப்படுகிறது. அந்த உத்தர ஞானத்தினால ஸ்வோத்தரவர்த்தி விசேஷ குணத்துவம் இருக்கு. அது ஞானவர்த்தியத்துவம், ஞானம் மட்டும் இல்லை, அது ஞானமா இருந்தாலும் உத்தர ஞானமா இருந்தாலும் ஸ்வோத்தரவர்த்தி விசேஷ குணமாக இருக்கு, அதனால அது போக்கடிக்குது. ஸோ அதுல இருக்கக்கூடியதான அனதர் ஆஸ்பெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆஸ்பெக்ட்னால்தான் போக்கடிச்சதே தவிர அதிட்டான தத்துவ சாட்சா்கார ரூபம் எனக்கூடியதான ஆஸ்பெக்ட் அதை போக்கடிக்கிறது. அதனால இவைகள்லாம் நிச்சயம் இல்லை. அதே போல பிரம்மஜானம் பிரபஞ்சத்தை போக்கடிக்கிறதுங்கிற இடத்துலையும் பிரம்மஜானமானது அதிஷ்டான தத்துவ சாட்சா்கார ரூபமாகவே இருக்கணும் என்றும் வேற ஏதோ அவச்சேதனம் அங்கே இருக்கப்படாதுன்னு உங்க வேதம் சொல்லல. அது இருக்கலாம், அதனால பிரபஞ்சம் மித்யாபோதயம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏவம் மித்யாத்வம் வினாபி ஞான நிவர்த்தியத்துவ தர்சனாது, வேற இன்னொரு அவச்சேதகமா இருக்குமே, ஆனால் ஞான நிவர்த்தியத்துவமா இல்லாமல் இருக்கலாம் என்பதற்காக நதன் மித்யாத்வஸ்ய சாதகம் ஆயத்தது ஞான நிவர்த்தியத்துவ ரூபம். அந்த ஞான நிவர்த்தியத்துவங்கிறது மித்யாத்வத்துக்கு சாதகம் இல்லை. உதாகிருதேஷ்வபி சத்தியத்துவ அசம்பிரதிபத்தியா மித்யாத்வமேவ அஸ்தி. அதோட இல்ல, உதாரண ஸ்தலத்துல சத்தியம்னு யாரும் சொன்னால, நீங்க சொன்ன சம்ஸ்காரமோ பூர்வ ஞானமோ அதே போலயே சேர்த்து பாபமோ எல்லாம் நிச்சயதானே சார். எங்களுக்கு பிரம்மத்தை தவிர மீதி எல்லாம் நிச்சயதான் போங்க அப்படிங்கிற அப்படி சொன்னேடையானா உதாகிருதேஷ்வபி சத்தியத்துவ அசம்பிரதிபத்தியா மித்யாத்வமேவ அஸ்தி இது சேத் அஸ்துவா மாஸ்து, அதை பத்தி இல்ல பொறுப்பட்டுன்னு சொல்லலாம். ஞான நிவர்த்தியத்துவ மாத்திரம் நதஸ்ய சாதகம். எங்கெங்க ஞான நிவர்த்தியத்துவம் இருக்கோ அந்தந்த இடத்துல மித்யாத்வம். ஞான நிவர்த்தியத்துவம் இருந்தால் அந்த பதார்த்தம் ஞானத்தினால் எது போக்கப்படுகிறதோ அவைகள்லாம் மிச்சை எனக்கூடியதான ரூல் இல்லை. அதனால பிரபஞ்சம் ஞானத்தினால போக்கடிக்கிறது, பிரம்ம ஞானத்தினால போகிறது என்று சொன்னதுனால பிரபஞ்சம் மிச்சையா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை சார் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற அஸ்துவா மாவா ஞான நிவர்த்தியத்துவ மாத்திரம் நதஸ்ய சாதகம் இது ப்ரூமா கேத்வந்தரேண சித்தௌச்சா. ஒருவேளை சார் இன்னொன்னாலும் நான் பூர்த்தி பண்றேன் சார் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றேன் பிரபஞ்சம் மிச்சான்னு, இந்த ஞான நிவர்த்தியத்துவத்தினால இல்ல வேற இன்னொன்னால ப்ரூவ் பண்றேன்னா, அப்ப ஏன் சார் ஞான நிவர்த்தியத்துவ அன்னைதான பத்தி பிரகடனம் ஆரம்பிச்சு? இது வேண்டியது இல்லையே, இது வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு. கேத்வந்தரேண சித்தௌச்சா ஏதது உபன்யாசா வியர்த்தா. இவ்வளவு தூரம் சொன்னது வேஸ்ட். சுக்தி ரூபியாதவ் கதம். அதுக்கு மேல சுக்தி ரூபியங்கள்ல சுக்தி அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் சுக்தி ஞானம் வந்ததுமே ரஜத ஞானம் போறதோ இல்லையோ, அங்கே மட்டும் எப்படி சார் போறது? கீதி சேத் ஸ்ருணு அதிஷ்டான ஞானத்வேன தத்திர ஞானஸ்ய நிவர்த்தகத்வா. அங்கே சுக்தி அதிஷ்டானம், அதிஷ்டான ஞானம் வந்ததுனால ரஜத ஞானம் போச்சு. அதிஷ்டான ஞானத்துவம். இப்ப அதிஷ்டான ஞானம்னு என்னது சார்? இது இன்னும் இத்தனை நாள சொல்லிட்டு இருக்கீங்க அதிஷ்டான ஞானம் அதிஷ்டான ஞானம். அதிஷ்டான ஞானம்னு நீங்க சொன்னீடையானால் அந்த அதிஷ்டான ஞானத்தினால வாட் டு யூ மீன்? உங்க மனசுக்கு என்ன தோணும்? அதிஷ்டான ஞானம்னா என்னது அப்படிங்கிறது. அதிஷ்டான ஞானத்துவம் ஹி அஜான நாசக ஞானத்துவம் வா அஜான சமான விஷயக்க பிரமாத்வம் வா இது. இது ரெண்டு. அதிஷ்டான ஞானம்னா என்னது? அஜான நாசக ஞானம். இப்ப சுக்தி ஞானம்ங்கிறது அதிஷ்டான ஞானம்னு வச்சுட்டு பேசுறோம். அது என்ன பண்றது சார் அப்படின்னா அஜான நாசக ஞானத்துவம். இந்த சுக்திய ஞானம் இருக்கே, அந்த சுக்திய ஞானத்தை போக்கடிக்கிறது. எது சுக்திய ஞானத்தை போக்கடிக்கிறதோ அந்த ஞானத்துக்கு தான் அதிஷ்டான ஞானம்னு பேசு. ஆக்சுவலா என்ன பண்றது? சுக்தி ஞானம் வருது, சுக்தி அஜானத்தை போக்கடிக்கிறது. சுக்தி அஜானம் தான் ரஜதத்துக்கு உபாதானமாக இருந்தது. ரஜதமான தோணித்து அந்த தோணின ரஜதத்துக்கு தற்காலோத்பன்னமான ரஜத்துக்கு நம்ம மதத்துல அந்த சமயத்துல நீங்க ரஜதத்தை பார்க்கும் பொழுது ரஜதம் உண்டாயிருக்கு.
ரஜதம் இல்லாமல் உங்க கண்ணை பார்க்காத, இல்லாத பொருளை பார்க்காது சார். அப்ப என்னாச்சு? ரஜதம் அங்க உண்டா இருக்கணும். ஆனா அதுக்கு உண்டு பண்ணினது எது உண்டு பண்ணிட்டு? இந்த அஜ்ஞானம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்தையே உண்டு பண்றதுக்கு மூலாஜானம் இருக்கோ, அதே போல இந்த ரஜதத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு தூலாஜானம் உண்டாயிருக்கு. அந்த தூலாஜானம் எங்க இருக்கு? சுத்தி வச்சிருந்த சைத்தன்யத்துல இருந்தது. நம்ம சுத்தின்னு லூசா சொல்லிட்டு ஒவ்வொரு தான் அவச்சின்ன சைத்தன்யத்துக்கு போவாங்க. சுத்தியில இருந்ததுன்னு வச்சுக்கோமே. இந்த சுத்தியில இருந்த அஜ்ஞானமானது ரஜதத்தை உண்டு பண்ணி. ஸோ இந்த மெட்டீரியல் காசு என்ன சொல்றதுக்கு? அஜ்ஞானம். இப்ப இந்த சுத்தி ஞானம் வந்ததுமே என்ன பண்ணிட்டு? ஏதோ ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்திக்கும். ஸோ சுத்தி ஞானம் வந்ததுமே சுத்தி அஜ்ஞானம் போச்சு. சுத்தி அஜ்ஞானம் போச்சுன்னா அப்புறம் என்ன சார் போச்சு? ரஜதம் போச்சு. ஏன்னா சுத்தி அஜ்ஞானங்கிறது தானே ரஜதத்தை உண்டு பண்ணிட்டு. ஸோ ரஜதம் போயிடும். ஸோ இப்ப அதிஷ்டான ஞானம் என்னது அப்படின்னா, எந்த ஞானம் உண்டாகுமே ஆனால் அதனுடைய அந்த ரஜதத்தினுடைய உபாதான காரணமான அஜ்ஞானத்தை போக்குமோ அந்த ஞானத்துக்கு அதிஷ்டான ஞானம்னு பேரு. அதான் சொல்றது. அதிஷ்டான ஞானத்துவம் அஜ்ஞான நாசக ஞானத்துவம். அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான ஞானம் இல்லை. அஜ்ஞான சமான விஷயக பிரமாத்துவம். அஜ்ஞான சமான விஷயகம். இந்த அஜ்ஞானம் எப்படி இருந்தது? எதை ஆவரிச்சுன்றது? சுத்தியா ஆவரிச்சு, ரஜதத்தை ஆவரிச்சு. இப்ப என்ன? அஜ்ஞான தத் விஷயம் எது இருக்கோ அஜ்ஞான விஷயம், அதே ஞானமும் அதே விஷயம். ஸோ இந்த அதிஷ்டான ஞானமானது எப்படி? அஜ்ஞான சமான விஷயக பிரமாத்துவம். இது உண்மையான ஞானமா இருக்கணும். இது பொய்யான ஞானமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு விகல்பத்தினால இன்னொரு பிரமத்தினால இன்னொரு பிரமமும் போகலாம். அது பாம்புன்னு இல்லாமல், அது பூமியினுடைய வெடிப்புன்னு இருந்தாலும் பாம்பு ஞானம் போயிடும். இல்ல அது கோமூத்திரம் நினைச்சாலே பாம்புங்கிற ஞானம் போயிடும். அது ஒரு பிரமமும் இன்னொரு பிரமத்தை போக்கடிக்கலாம். ஆனா அப்படி இல்லை. நமக்கு இங்க பிரமையா இருக்கணும், உண்மையான ஞானமா இருக்கு. ஸோ அஜ்ஞானம் எந்த விஷயமா இருக்கோ தத் விஷயகமான ஞானமா இருக்கணும். அதான் அஜ்ஞான சமான விஷயக பிரமாத்வம் வாயிதி தேன ரூபேண நிவர்த்தகத்வே. அதே ரூபமாக இது போக்கடிக்கிறதுனால தன் நிவர்த்திய அதனால் போக்கப்படுகின்றதான தஜ்ஞான சமான விஷயக அஜ்ஞான, அந்த ஞானத்துக்கு சமான விஷயகமான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அஜ்ஞான உபாதானகத்துவ ரூபமித்யாத்வம். அந்த அஜ்ஞானத்தை உபாதானமாக கொண்டதான அதான் மித்யாத்வம் சித்தியதி இதி யுக்தம் சுத்தியாதி ஞான சமான விஷயக அஜ்ஞான உபாதானகத்வேன. சுத்தியாதி ஞானத்துக்கு சமான விஷயமா இருக்கக்கூடியதான சுத்தி விஷயக அஜ்ஞான தது உபாதானகமா இருக்கிறதுனால ரஜதாதேகே மித்யாத்வம். அங்க மித்யாத்வம் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். சேத்வாதி தர்சன நிவர்த்திய துரிதாதேஸ்து. ஆனா இதை நீங்க எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வர்ற காலத்துல இப்ப சுத்தி ஸ்தலத்துல கரெக்டா இருக்கு. சுத்தி ஞானம் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்கார ஞானம். அது அந்த அதிஷ்டான தத்துவ ஞானமாக என்னமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அஜ்ஞான நாசக ஞானமா இருக்கு. அந்த சுத்தியாதி ஞானம் வந்தா சுத்தி விஷயமான அஜ்ஞானத்தை போக்கடிச்சது. ரைட், அதுதான் அஜ்ஞானத்துக்கு, அதுதான் ரஜதத்துக்கு உபாதானமா இருக்கு. சரியா இருக்கு, கரெக்டா. சேத்வாதி தர்சனத்துல என்ன பண்ணுவீள்? அங்கே சரியா இப்படி வராதுங்கிற சேத்வாதி தர்சனாதி நிவர்த்திய துரிதாதேஸ்து ந நிவர்த்தக ஞான சமான விஷயக அஜ்ஞான உபாதான தத்துவம். என்ன அந்த பாபமானது இதனால உண்டாகல. சேது தர்சனத்தினால ஒரு சேது தர்சனம் ஞானம் உண்டாயிருக்கு. ஆனா இந்த சேது தர்சனத்தினால தத்தமான விஷயகமான அஜ்ஞானத்தினால அந்த அஜ்ஞானத்தினால பாபம் உண்டாச்சு. பாபம் இதனால உண்டாகல சார், பாபம் மூல அஜ்ஞானத்தினால உண்டாச்சு. அதனால இந்த அஜ்ஞானத்தினால உண்டாகல. அதிஷ்டான ஞானம்னு சொன்னால் அந்த அதிஷ்டான ஞானமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தான் எதை எந்த ஞானம் வந்து இருக்கோ அந்த ஞானமானது அது எந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதோ அந்த அஜ்ஞானத்தினால அது உண்டா இருக்கணும். அப்பதான் தர்க்கமான விஷயமான ஞானமா இருக்கணும். இப்ப அப்படி இல்லை. சேத்வாதி தர்சனாதி நிவர்த்திய துரிதாதியஸ்து. சேத்வாதிகளை பார்ப்பதனால் போகக்கூடியதான எந்த அஜ்ஞானம் இருக்கோ அது நிவர்த்தக ஞான, நிவர்த்தகமான சேத்வாதி தர்சனம், சேத்வாதி ஞான
தத் சமான விஷயக அதை அதுக்கு விஷயமா சமான விஷயமா இருக்கிற அஜ்ஞான உபாதானகம் அஜ்ஞானத்தை உபாதானமாக கொண்டதாக அந்த பாவம் இல்லை. இது மித்யாத்வம் அதுக்கு மித்யாத்வம் இல்லை. ஏவஞ்ச ஆத்மஜானஸ்யாபி அதே மாதிரி ஆத்மஜானமும் விஹித கிரியாத்வேன நிவர்த்தகத்துவ சம்பவா ஆத்மஜானமும் வெறும் ஆத்மஜானம் இருந்தால் போகாது சார். பிரபஞ்சம் சம்திங் நீங்க பண்ணணும். ஏதாவது கர்மாக்கள்லாம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, இவங்கெல்லாம் பண்ணின பிறகுதான் ஆத்மஜானம் அஜானத்தை போக்குங்கிற நான் பொருள். இங்கேயும் விகித கிரியாத்வம் இருக்கலாமே. எப்படி தேத்வாதி தர்சனத்துக்கு நீங்க உங்க ஊர்ல இருந்து கிளம்பி செருப்பும் சக்கரபாதகாதி வர்த்தித்தையா இங்க வரணும் இப்படி எல்லாம் சொல்லிடும் இல்லையா? அதே போல எங்கேயும் சில நிர்பந்தங்கள் வைங்க, அந்த கிரியைகள்னால அஜானம் போறதுன்னு வச்சுக்கோமே. ஏவஞ்ச ஆத்மஜானஸ்யாபி விஹித கிரியாத்வேன நிவர்த்தகத்வ சம்பவாத் அதிஷ்டான ஞானத்வேன நிவர்த்தகத்வே மானாபாவா அதிஷ்டான ஞானத்தினால தான் அது போகிறது என்கிறதுல பிரமாணம் இல்லை. பிரமாணம் இருந்தா நாங்க ஒத்துக்க தயார். வேதம் என்ன சொல்லுக்கு? எதோ ஞானம் அஜானத்தையும் ஒத்துக்கணும், அவ்வளவுதான். நானிய பந்தா வித்யதேனய சரதி சோகமாத்மவித்து இப்படின்னு ஞானம் வந்தா அஜானம் போறதுன்னு சொல்லியிருக்கே தவிர ஞானம் வரும் பொழுது அந்த ஞானமானது இப்படி விகித கிரியோட இருக்கணும், கிரியோட இருக்கப்படாது இப்படி ஏதாவது சொல்லியிருக்கோம் இந்த உபநிடத்திலையும்? இல்லவே இல்லை. ஆகையால் விகித கிரியோடவும் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற. ஏவஞ்ச ஆத்மஜானஸ்யாபி விகித கிரியாத்வேன நிவர்த்தகத்துவ சம்பவாது அதிஷ்டான ஞானத்வேன நிவர்த்தகத்வே மானாபாவாது அதிஷ்டான ஞானத்தினால தான் போகிறது என்கிறதுல பிரமாணம் இல்லாததுனால ஆத்ம அஜான உபாதானகத்துவ ரூப மித்யாத்வ சித்தி. ஆயால் மித்யாத்வம் எப்படி சொல்லியிருக்கான்? ஆத்ம அஜான உபாதானகத்துவம் ஆத்மா ஞானத்தை உபாதானமாக கொண்டிருக்கு. ஆகையால் இது மித்யா. இந்த மித்யாத்வத்தை எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? ஆத்ம ஞானத்தினால போக்கடிக்கிறதுனால ஆத்ம அஜான உபாதானகமாக இருக்கணும். ஆத்மா ஞானம் தான் இதற்கு உபாதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மித்யாத்வம் பிரபஞ்சத்திற்கு இல்லை அப்படின்னு இது பிராப்தம் அஸ்திரோச்சதே. இப்படி வந்ததுன்னு இது வரைக்கும் பூர்வபட்சம். இதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அஸ்திரோச்சதே ஆத்ம ஜானஸ்யாபி அதிஷ்டான ஜானஸ்வே நைவ பிரபஞ்சம் பிரதி நிவர்த்தகத்துவம். இந்த பிரபஞ்சத்தை ஆத்ம ஞானம் போக்கடிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஆத்ம ஞானத்தில் இருக்கிற அவச்சேதகம் தி லிமிட்டிங் ஃபேக்டர் எது இருந்தால் ஆத்ம ஞானம் பிரபஞ்சத்தை போக்கடிக்கிறதோ அது. அவச்சேதகம்னா இங்க தி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோ. அவச்சேதகம்ங்கிற பதத்துக்கு 5 இடத்துல வெவ்வேறு அர்த்தம் சொல்லிட்டே இருப்போம். வெவ்வேறு விதமா அந்யோன அதிருக்த அவச்சேதம் ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். அது போட்டோம், நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இங்க அவச்சேதகம்னா என்ன? தி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இட் ஹேஸ் which makes it to go. எது இருந்தால் இது போக்கடிக்கிறதோ அதுன்னு வச்சுக்கோ. ஆத்ம ஞானமானது பிரபஞ்சத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும்? அதுல அதிஷ்டான தத்துவ சாட்சா்கார ரூபத்துவங்கிற தர்மம் இருக்கணும். அதிஷ்டான தத்துவ சாட்சா்கார ரூபமாக இருக்கிற ஆத்ம ஞானம் தான் அஜானத்தை போக்கடிக்கிறது. ஆத்ம ஜானஸ்யாபி அதிஷ்டான ஞானத்வே நைவ பிரபஞ்சம் பிரதி நிவர்த்தகத்துவம் பிரகாராந்தர அசம்பவா. அதுல வேற பிரகாராந்தரம் இல்லை. அதர் மெத்தட் நீங்க சொல்லவே முடியாது. இங்க இருந்தாதான் சொல்றதுக்கு. நாங்க ஆத்ம ஞானம் எப்படி சொல்றோம் தெரியுமோ? மேல போய் நீங்க பார்க்க அகண்டார்த்தமா இருக்கணும்னு சொல்றோம். அகண்டார்த்தமா அதுல ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கக்கூடாது சார். அதுல ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடாது சார். விசேஷம் இருக்க பிரகாரத்தை இருக்கக்கூடாது, சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஒரு ஞானத்துல விசேஷிதா பிரகாரத்தா சம்சர்கதான் 3 தர்மம் இருக்கணும். அதுல பிரகாரத்தா சம்சர்கதா அனவகாரி ஞானம்னு சொல்லுவோம். அது மொத்தையா ஒரு ஞானம் இருக்கணும். அதுக்கு லோகத்துல ஒரு திருஷ்டாந்தம் கிடையாது. அவன் சொல்லுவா அப்படி பிரகத்த பிரகாசத்துங்கிற அது சொல்லுவோம். ஆனா விவகாரம் என்னடா அது ஒரு விதமான ஞானம்னு வச்சுங்களேன். அந்த ஞானத்துல வேற ஒரு விதமான ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஞானம் அது. அதுல எங்க இருந்து இதெல்லாம் வரும்? ஒண்ணும் வராது. ஆகிய அதுல வேற விதமான பிரகாரம் ஒன்றும் வராது. அதிஷ்டான ஞானமா இருக்கு, அவ்வளவுதான். ததாகி பிரதியோகிதம் பிரதியோகித்துவம்னா அவச்சேதகத்துவம். இப்ப வரிசையா முதல்ல ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தான். இப்ப
ஸ்வப்பிராகபாவம் போறதுக்கு ஞான பிராகபாவம் எதனால் சார் போறது? ஞானத்தினால போறது. இது ஜெனரலா நீங்க ஒண்ணு வச்சுங்க, அந்தந்த பிராகபாவம் அதனாலதான் போகும். ஒரு பிராகபாவம் போகணும்னா ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு முன்னால் இருக்கிற அபாவம் இருக்க ஆப்சன்ஸ், அதுக்கு பிராகபாவம் பேரு. நையாயிக்கு புதுசே பிடிச்சி வச்சிருக்கான். குடம் இருக்கான்னு போய் கேட்டான் பகவன, இல்லேன்ட்டான். இல்லைன்னா என்ன அர்த்தம்? பண்ணித்தரேன்னு அர்த்தம். இப்ப என்ன, இப்ப குடம் இல்லை, இப்ப இல்லேன்னு சொன்னா இந்த இல்லைக்கு என்ன அர்த்தம்? இப்ப இல்ல நாளைக்கு வரும்னு அர்த்தம். இது போல ஒரு அபாவத்துக்கு இதுக்கு பிராகபாவம். ஆத்து குடம் கொண்டு வந்தா குடத்தை பையன் உடைச்சுட்டான். இப்ப என்னடா இப்ப குடம் எங்கன்னா இப்போ இல்லைன்னா, இந்த இல்லைக்கு என்னடா அர்த்தம்னா குடம் போச்சு வராதுன்னு அர்த்தம். சார் அப்பவும் இல்லைன்னு தான் சொன்னீர், இப்பவும் இல்லைன்னு தான் சொன்னேன். அந்த இல்லைக்கு அப்பப்ப வெவ்வேறு அர்த்தம் உண்டாகும். இல்லைன்னு ஒண்ணுதான் அர்த்தம். அது குடம் உண்டாகிறதுக்கு முன்னால் இருக்கிற இல்லாமைக்கு என்ன அர்த்தம்? பிராகபாவம். இந்த பிராகபாவமானது எப்ப போச்சு, எதனால போச்சு? அந்த பொருள் உண்டானதுனால போச்சு. பொருள் இல்லை, பொருள் உண்டானதுனால பொருள் அந்த இல்லாமை போச்சு. இந்த ஞானமானது தன்னுடைய பிராகபாவத்தை தான் போக்கிடுச்சு. எப்ப உண்டாச்சு? தான் உண்டாச்சு. உண்டானதுனால அந்த பிராகபாவத்தை போக்கிட்டு, அந்த பிராகபாவத்தை போக்கிட்டு அது எப்படி? பிரதியோகித்துவேன, இந்த அபாவத்துக்கு இது பிரதியோகியாச்சு. இப்ப என்னாச்சு? பிரதியோகித்துவேன நிவர்த்தகமா இருந்தது. ஞான பிராகபாவத்துக்கு தான் பிரதியோகியா இருந்து கொண்டு அந்த ஞான பிராகபாவத்தை போக்கடித்தது. இதுல அந்த நிவர்த்தக தாவச்சேதகம் என்ன? எதுவா இருந்து அது போக்கடித்தது? பிரதியோகியா இருந்து அதுதான் சாட்சாரமா இருந்து போக்கடிக்கல, தான் பிரதியோகியா இருந்து ஸ்வப்பிராகபாவத்தை போக்கடித்தது. இந்த பிரதியோகியா இருந்து போக்கடித்ததுங்கிறது பிராகபாவ ஸ்தலத்துல உங்களுக்கு வரலாம், இந்த ஸ்தலத்துல வராது. ஏன்? பிரதியோகித்துவம் தாவது அவச்சேதகம், அதை போக்கடித்த கர்மம். அவச்சேதகம்ங்கிறதுக்கு எப்படி? அந்த ஞானமானது ஞான பிராகபாவத்தை போக்கடித்த தர்மம், அது பிரதியோகித்துவம்னு அங்கே சொன்னேன், இங்கே அது சொல்ல முடியாது. ஏன்? பிரபஞ்சத்திய பாவரூபத்வாத், அங்கே அபாவ ரூபம் சார் அது சொன்னேன் பிரதியோகி. இத பிரபஞ்சம் தான் கிண்டா இருக்க, கண்ணு முன்னால தெரியுது. இது அபாவமா பிரதியோகித்துவம் எப்படி வரும்? பிரதியோகித்துவம் தாவது அவச்சேதகம் பிரபஞ்சத்திய பாவரூபத்வாத் ஞானத்திய பிராகபாவ நிவர்த்தி ரூபத்வேன. அதோட அர்த்தம் இல்ல, பிராகபாவத்தை ஞானமானது போக்கடித்ததுன்னு சொல்லாதியும். ஞான பிராகபாவம் போனதுக்கு தான் ஞானம் இருக்கு. ஞானமானது ஞான பிராகபாவத்தை போக்கடித்ததுன்னு நீங்க சொல்ற, அப்படி வியூ பண்ணாதீங்க. எப்படி பண்ணணும்? ஞான பிராகபாவ நிவர்த்தி தான் ஞானம். அப்படி ஞானத்திய பிராகபாவ நிவர்த்தி ரூபத்வேன. பிராகபாவம் போச்சுன்னா ஞானம்னு அர்த்தம். நிவர்த்தி ரூபத்வேன பிரதியோகித்வேன பிராகபாவ நிவர்த்தகத்துவ அசித்தேஷ்ட. அதனால பிரதியோகித்வேன பிராகபாவத்தை போக்கடிச்சுன்னு சொல்லப்படாது. இது முதல்ல போச்சு ஞான பிராகபாவத்திற்கு. ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானத்தை போக்கடிச்சு இன்னொரு ஞானம் வந்தது. இந்த ரெண்டாவது ஞானம் முதல் ஞானத்தை போக்கடிச்சது. ஏன்னா ஞானங்கள்லாம் திஷணாவஸ்தா இல்லையோ. சோத்தரவர்த்தி விசேஷ குணத்வேன, அது ரெண்டாவது ஞானமானது ரெண்டாவது ஞானமாக இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. இச்சையா இருந்தாலும் முதல் ஞானம் போயிடும், துவேஷமா இருந்தாலும் முதல். அந்த விசேஷ குணங்கள் எல்லாம் முதல்ல முன்னால் இருக்கிற விசேஷ குணமானது செகண்ட் விசேஷ குணம் ஆட்டோமேட்டிக்கா பழச்சு போயிடும். அதே ஞானம் இருந்தா நமக்கு ரெண்டாவது ஞானம் வராது சார் வாழ்க்கையில. நம்ம ஞானம் மாறிட்டே இருக்கணும். அவர் சொல்றது கரெக்டா தான். நையாயிக்கன் சொல்லுறதுனா அனுபவத்துக்கு கரெக்டா தான் சொல்றது. ஆனா அவன் சொல்ற மெத்தட்ல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஸ்வத்தரவர்த்தி விசேஷ குணம் இருந்தால் பழைய ஞானம் போயிடுங்கிறான். இப்ப பூர்வ ஞானம் போச்சு, ரெண்டாவது ஞானம் உண்டாச்சு. ரெண்டாவது ஞானம் உண்டானதுமே பூர்வ ஞானத்தை அழித்துத்தான் ரெண்டாவது ஞானம் உண்டாச்சு. இந்த அழிக்கிறது எந்த தர்மத்தினால் அழித்தது? எப்படி அழித்தது? தான் அதை விட வேறாவது குணமா இருக்கிறதுனால உத்தர விரோதி குணமா அழித்தது. உத்தர விரோதி குணமா இருந்ததுனால பழைய ஞானத்தை அழித்தது. அதனால நிவர்த்தக தாவச்சேதகம் உத்தர விரோதி குணத்துவம், அதுதான் அதுக்கு சாட்சாத்காரம் இல்லை. அதான் சொல்ற நாதி உத்தர குணத்துவம். அதே போலயே இங்க வருமா அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் ஆகாசாதேகே ஆத்ம விசேஷ குணத்துவா பாவா.
அப்ப எப்படி இருக்கணும் சார்? ஆத்ம ஞானத்தினால பிரபஞ்சாதிகள் எல்லாம் போறதுன்னா அந்த ஆகாசாதிகள் ஆத்மாவில இருக்கிற விசேஷ குணமா இருக்குமே. ஆனால் அப்பொழுது விசேஷ குணமா இருக்கிறதுனால பழைய ஞானத்தை போக்கடிச்சதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆகாசம் ஆத்மாவுடைய விசேஷ குணமா? முதல்ல ஆகாசம் குணமும் இல்ல, ஆத்மாவிலையும் இல்ல, விவகாரம் சரியா வராது. அதனால ஆகாசாதே ஆத்ம விசேஷ குணத்வா பாவா இச்சாதேரவி பிரபஞ்ச நிவர்த்தகத்வா பாதாச்ச என்ன விசேஷ குணமாக இருக்கணுமே. ஆனால் இது ஆகாசமாக தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம உத்தர குணம் எதுவாக இருக்கலாம். இச்சா துவேஷ பிரயத்ன தர்மாரம் அதெல்லாம் விசேஷ குணமாக எதாவது இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆசை வந்ததுன்னு வச்சுங்களேன், பிரபஞ்சம் போச்சு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆசை வந்ததுன்னா பிரபஞ்சம் போயிடுது அப்படின்னு ஆயிடும். போயிருந்தா நல்லா இருக்கும், வரலையே என்ன பண்றது? இச்சாதேரபி பிரபஞ்ச நிவர்த்தகத்வா பாதாச்ச. இன்னொன்னு, சம்ஸ்காரம் வந்ததுனால சம்ஸ்காரமானது ஞானம் வந்தா போறது அப்படின்னு சொன்னார். அது எப்படிப்பட்டதான ஞானம்? ஸ்மிருதி, அனுபவம். அனுபவ நாசத்தினால சம்ஸ்காரம் உண்டாச்சு. அந்த சம்ஸ்காரமானது ஸ்மிருதி உத்போதக சாமகிரியினால ஸ்மிருதி உண்டாச்சு. ஸ்மிருதி வந்தா சம்ஸ்காரம் போயிடுது அப்படின்னு சொல்லணும். இந்த சம்ஸ்காரத்தை அழித்தது எது? ஞானம். இந்த ஞானமானது எந்த தர்மம் இருந்து அதை அழித்தது? அது பலமாக இருக்கு, இந்த ரிசல்ட். அது ஸ்மிருதியானது, அது அந்த சம்ஸ்காரத்தினுடைய பலமாக ஞானம் உண்டாச்சு. அதனால ஞானமானது சம்ஸ்காரத்தை போக்கெடுத்தது. அதனால பலத்வேன நிவர்த்தகத்துவம் அப்படின்னு அவன் சொன்னான். பலம்னா ரிசல்ட். அதனால நமக்கு உண்டாச்சு இல்லை, ஒன்னால சம்ஸ்காரம் வந்தது, அதிருஷ்டம் உண்டாச்சு. ஸ்மிருதிங்கிறது தான் ரிகலெக்ஷன், அதுதான் பலம். அது ஸ்மிருதிங்கிறது ஞானம். அந்த ஞானத்தினால அஜானம் அது போயிடுது. ஸோ ஞான நிவர்த்தியம் வந்தது அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப என்ன சொல்றோம்? அதுல பலத்வேன நிவர்த்தகம்னு சொன்னாவன் அது இங்கே சொல்ல முடியாது. ஏன்? சம்ஸ்காரஸ்ய ஸ்மரண ஜனகத்துவது. சம்ஸ்காரமானது ஸ்மிருதியை எப்படி உண்டு பண்றதோ அதே போல ஆகாசாதேகே ஆத்ம ஜான ஜனகத்வா பாவா. இப்படி சம்ஸ்காரம் எப்படி ஸ்மிருதியை உண்டு பண்ணித்தோ, ஒரு ஞானத்தை உண்டு பண்ணித்தோ, அதே போலயே இங்கேயும் ஆகாசாதிகள் ஆத்ம ஜானத்தை உண்டு பண்ணி இருக்குமே. ஆனால் அப்பொழுது மித்தியான்னு சொல்லலாம். அப்படி இல்லையே, அப்படி பலத்தும் அவசியமா சொல்ல முடியாது. சம்ஸ்காரமானது தன்னுடைய பலமான ஸ்மிருதியை உண்டு பண்றா போல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆகாசாதிகள் தன்னுடைய பலமாக ஆத்ம ஜானத்தை உண்டு பண்ணி இருக்குமே. ஆனால் பலத்தின நிவர்த்தகத்துவம்னு சொல்லி இருக்காங்க. அப்படி உண்டு பண்ண சம்ஸ்காரஸ்ய ஸ்மிருதி அனாசியத்வேனா. இன்னொன்னு, இந்த சம்ஸ்காரம் வந்ததுன்னா நமக்கு ஒரு தடவை ரிகலெக்ஷன் வந்ததுன்னு வச்சுங்களேன், அவன் என்ன சொல்றான்? இந்த சம்ஸ்காரம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றான். ஆனா அந்த நிஜமா ஏன்னா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறோம், ஞாபகம் வர வச்சுக்கிறோம். ஒரு பொருளை மறக்கப்படாதுன்னா ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கிறோம், மறுபடியும் அப்ப மறக்கப்படாது, மறக்கப்படாது. ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதை ஞாபகம் ஊட்டிகிட்டே இருக்கோம். ஏன்? நிறைய தடவை அதை படிச்சுட்டே இருந்தா நமக்கு அதை மறக்காது. ஸோ தி மோர் அண்ட் மோர் நமக்கு சம்ஸ்காரங்கள்னால ஸ்மிருதி வந்தா சம்ஸ்காரம் திருடமானது, சம்ஸ்காரம் அழியல. அவன் சொன்னது தான் சம்ஸ்காரஸ்ய ஸ்மிருதி அநாசியத்வேன. ஸ்மிருதினால நாசமாகறதில்லை. அதனால உதாரண அசித்தேஷ்டா. உதாரணமே அர்த்தம். விஷயதோஷ தர்சனஸ்ய. விஷயதோஷத்தை பார்க்கிறோமோ இல்லையோ, விஷயத்துல தோஷம் பார்க்கறதுனால நமக்கு ஆசை போயிடுறது. முதல்ல ஒரு பொருள் பார்த்தோம் சார், ஆசைப்பட்டோம். அப்புறம் என்ன பண்றாங்க, அதுல ஏதோ தோஷம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னா என்ன பண்றான், அது வேண்டாம் சார் அப்படின்னு நம்ம கடைக்கு போறாள், ஒரு பொருள் நல்லா இருக்கேன் வாங்கலாம்னு பாரு. அப்புறம் அவன் சொன்னான் விலையை பார்த்து, இதை நீங்க நினைச்ச விலையோட 3 மடங்கு ஜாஸ்தி, இதை விட சைனா ஸ்டோர்ல போனா பாதி விலைக்கு கிடைக்கும் சொல்லலாம், அதுவே வாங்கிடலாம். அப்ப என்னாச்சு, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது. அந்த தோஷத்தினால உங்களுக்கு என்னாச்சு, அதுல முன்னால இருந்த ஆசை குறைஞ்சு போயிடும். ஸோ ஆசையை போக்கடித்தது என்ன, அந்த விஷயத்துல இருக்கிற தோஷ தர்சனம். தோஷம் இல்லை, தோஷத்தை நீங்க பார்த்ததுனால. ஸோ ஞான நிவர்த்தியத்துவம் அங்கே இருக்கு அப்படின்னா. ஆனா ஞான நிவர்த்தியத்துவம் எப்படி? விஷய தோஷ ரூபேண ஞான நிவர்த்தியத்துவம். ஆத்ம தத்துவ சாட்சாத்கார ரூபேண, அதிஷ்டான தத்துவ சாட்சாத்கார ரூபமா இல்ல. விஷய தோஷ தர்சனஸ்து தர்சனஸ்யது ராகாதி நிவர்த்தகத்துவம்
ராகாதி காரணீபூத. இந்த ஆசை எப்படி சார் வந்ததுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பொருள்ல ஆசை உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா பலவதனிஷ்டான அனுபந்தி இஷ்ட சாதனத்துவம் இருந்தது. அதுல இது எனக்கு சுகத்தை கொடுக்கும் ஒண்ணு. இது எனக்கு சுகத்தை கொடுப்பதோடு இல்லாமல் இதனால வரக்கூடியதான துன்பம் அவ்வளவு இல்லை, கொஞ்சமாக துன்பம் இருக்கு. துன்பமே இல்லாம உலகத்துல இருக்காது சார், கொஞ்சம் இருக்கு. ஆனா அதிகமாக ஆனந்தம் இருக்கு. ஆகையால் அதிகமான ஆனந்தமும் குறைத்தலான ஒரு துன்பமும் இருக்கிறதுனால, அப்படிங்கிற ஒரு பிரமம் இவருக்கு இருக்கிறதுனால அந்த அந்த பொருள்ல ஆசை வந்தது. இப்ப இந்த விஷய தோஷம் தர்சனம் என்ன பண்ணிச்சுன்னு அந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணிச்சு, அந்த பிரமத்தை போக்கடிச்சது. இது நிறைய துன்பம் இருக்கு, கொஞ்சம் தான் சுகம் இருக்குன்னா ஆசை போயிடுச்சு. இந்த ஆசைய எப்படி சார் போக்கடிச்சது? முன்னால பலவதனிஷ்ட அனுபந்தி இஷ்ட சாதனமாக இருந்தது, இப்ப அது போச்சு. ஆகைய பலவதனிஷ்ட அனுபந்தி இஷ்ட சாதனஸ்வரூப பிரமரூப தற்காரண நிவர்த்தகத்வேன இதி ந பிரகிருதோ உதாரணாது அதிரிச்சதே. பிரகிருதோ உதாரணத்தை விட வேற இல்லை. சுக்தி ரூபிய துல்லியத்வா. கருட தியானம் ந பிரதிதாரணம். கருட தியானமானது உதாரணமே இல்லை. ஏன்? தியானத்திய ராகாதேவிவ ஞானத்துவ அனபியுபகமா. தியானம் வேறு, ஞானம் வேறு. இது ஞாபகம். இந்த தியானம்ங்கிறது ஒன்ன இன்னொன்னா கூட தியானம் பண்ணலாம். சால கிராமம்ங்கிறது ஒரு கல்லு, அது விஷ்ணுன்னு தியானம் பண்றது இல்லையா? பானலிங்கம் அது ஒரு கல், அதை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? பரமேஸ்வரன் தியானம் பண்றது. இப்ப இருக்கிற பொருளை இருக்கிறதாக பார்த்தல் ஞானம், ஒரு பொருளை வேறாக நினைப்பது தியானம். ரெண்டும் மானசிக விருத்தி தான், ரெண்டும் மென்டல் டிரான்ஸ்பர்மேஷன் தான், மனத்தினால் தான் பண்றது. ஆனா இருக்கிறது இருக்கும்படி நினைத்தால் அறிந்தால் ஞானம். இருக்கிறது வேற விதமாகவும் நினைக்கிறோம். அப்படி பண்ணினேன்னா அதுக்கு தியானம்னு. இந்த கருட தியானம்ங்கிறது நாங்க ஞானம்னே ஒத்துக்கல, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. சோ ஞானத்தினால போக்கடிக்கிறதுன்னு சொல்லாதீங்க சார். கருட தியானம் ந பிரத்யுதாரணம். தியானஸ்ய ராகாதேரிவ ஞானத்துவ அனபியுபகமா. ஞானஸ்ய இச்சாதீனத்வேன. அது நீங்க இஷ்டம் இருந்தா பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், வேற விதமா பண்ணலாம், உங்க மனசு தானே. இச்சா அதீனத்வேன தததீன தியானாபேட்சையா வைலட்சண்யம். நீங்க ஞானாபேட்சையா புத்தகத்துல மாத்திக்கணும். தியானாபேட்சையா வைலட்சண்யா ஸ்பஷ்டஞ்ச ஏததாகரே. சூத்திர பாஷ்யத்துல சமன்வயாதிகரணத்துல இது விஸ்தாரமா தெரிவிக்கும். ஞானே ஞானத்வேபி, ஞானமா இருந்தாலும் தஸ்ய சேது தர்சன பட்சாத் நாதிரேகா சாஸ்திர விகிதத்துவ அவிசேஷா. இத்தனை நீங்க சொன்னதான அத்தனைக்கும் பதில் சொல்லிவிட்டேன். சேத்வாதி தர்சனம் மட்டும் மிச்சம் வச்சிருக்கேன், அது அடுத்த கிளாஸ்.